அதே போன்ற அந்த அரசியல் கட்சிகளுக்குமான வேட்பாளர் தேர்வுலையும் ஒரு வேண்டுகோள். வெறுமனே ஒரு ஆளை கேட்டீங்க, அதனால் உங்கள்லேருந்து ஒருத்தரை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல், இந்த நிலம் சார்ந்து, வளம் சார்ந்து, இந்த மக்களுடைய பிரச்சனைகள் சார்ந்து போராட்ட தளத்தில் நின்ற, பங்கு பெற்ற, உண்மையிலேயே இந்த மக்கள் மீதான அக்கறை கொண்டவர்களை தேடி நீங்கள் வேட்பாளர்களாக நிறுத்தணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு சில கட்சிகள் ஒரு சில சூழல்களில் சில சட்டமன்ற தொகுதிகளில் நிறுத்தவும் செஞ்சாங்க. நாங்கள் அதையும் மறுக்கல, அதை வரவேற்கவும் செய்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கான உரிமை ஒதுக்கீடு செய்து தரும்படியும் அந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். பாராபட்சமின்றி எங்களுக்கான உரிமையை பேசுகின்ற விதமான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். இது எல்லா கட்சிகளும் ஒரு சில சூழலில் மறுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா 2 விதமான முடிவுகளை எடுத்திருக்கோம். ஒன்று, வேட்பாளர்களை நாங்களே நிறுத்துவோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே போய் பேசலாம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தியிருக்கோம், மற்ற மக்கள்கிட்டையும் பேசி எங்களுக்கான ஒரு வாய்ப்பாக, எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக நம்ம இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒற்றுமையை பேணி அவங்கள்ட்ட பேசி வேட்பாளர்களை நிறுத்தலாம். அல்லது எங்களுடைய வாக்கள் முற்றுமுழுவதுமாக செலுத்த மாட்டோம் என்ற ஒற்றை முடிவுக்கு வரலாம்.